ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அசெட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஓப்பன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இந்த அசெட்ஸை நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதை இம்போர்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பேனலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த அல்ஃப் இதை மட்டும் தனியாக இம்போர்ட் பண்ணலாம். இந்த பிஎஸ்டி ஃபைலை மட்டும் தனியாக எப்படி இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து இம்போர்ட் கைண்டில் வந்து காம்போசிஷன் ரீடைன் லேயர் சைஸஸ் இதை கொடுத்துட்டு எடிட்டபிள் லேயர் ஸ்டைல்ஸில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஓகே. அடுத்த ஸ்டெப் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய் காம்போசிஷன் செட்டிங்ஸில் இதை வந்து எதுவும் மாற்ற வேணாம். இதில் டியூரேஷன் மட்டும் 30 செகண்டாக மாற்றிக்கலாம். 30.00 கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த குரூப் 1ங்கிற லேயருக்குள்ளே போயிட்டு இங்கே நம்ம ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த நல்ல ஆப்ஜெக்டை இதை இப்படி மவுஸை ஹோல்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணி லெஃப்ட் மவுஸ் இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரை விண்டோவில் அலைன் பேனலுக்கு போகலாம். அலைன் பேனலுக்கு போய் இந்த மாதிரி அலைன் ஹரிசாண்டலி கொடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு தெளிவாக தெரியாதனால ஃபுல்லாக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த குரூப் ஆஃபை அலைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லேயரையும் அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 லேயரையும் இந்த நல்ல ஆப்ஜெக்ட்க்கு பேரண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ தட் நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இதெல்லாம் இது கூட சேர்ந்து நகர்ற மாதிரி. அப்புறம் நம்ம இந்த லேயருக்கு வந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லேயருக்கு போய் திரும்ப இதுக்கு காம்போசிஷன் செட்டிங்ஸில் இதையும் 30ஆக மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த லேயர் எல்லாம் செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இப்படி இழுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லேயருக்கு வந்து எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரலில் இருக்க இமேஜையும் இந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம ப்ரீகம்போஸ் பண்ணிக்கலாம். ப்ரீகம்போஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு அனிமேஷன் பண்ணிவிட்டு அதை நம்ம வெளியே இருக்கிற இந்த காம்போசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணணும். டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை நம்ம இப்போ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து அதோட இமேஜு. ஸோ எனக்கு வந்து இங்கே இந்த ஐக்கானில் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது பிஎஸ்னு தான் காமிக்கும், ஃபோட்டோஷாப் லேயர்னு காமிக்கும். இது எனக்கு அப்படி வந்து ஃபோட்டோஷாப்னு காட்டாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் வியூவர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது நான் செட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு அந்த சிம்பிள் காட்டுது. உங்களுக்கு ஃபோட்டோஷாப்னு தான் காட்டும். ஸோ இது முன்னே நான் இப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறேன். இது முன்னே டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் டிசைன் இருக்கிறது இந்த லெஃப்ட்டில் இருக்கிற இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீகம்போஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி 3 லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த 2 லேயரையும் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி இதை நான் இந்த மாதிரி மேலே தூக்கி போட்டுக்கிறேன். இப்போ இந்த 5 லேயரையும் ரைட் கிளிக் பண்ணி ப்ரீகம்போஸ் கொடுத்துட்டு இதை I01 அப்படின்னு மாற்றிக்கிறேன். I01 மாற்றிட்டு ஓகே கொடுத்துடலாம். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். இந்த லேயர்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த லேயர் இந்த டெக்ஸ்ட் லேயர் இங்கே மூவ் ஆகிருக்கு. இதை நான் இப்படி சென்டர் பண்ணிக்கிறேன். அலைன் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டையும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி நான் இந்த இடத்துல போட்டுட்டு இந்த 4ஐயும்
அதுக்கப்புறம் இது மூணையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மூணையும் செலக்ட் பண்ணி இதை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டு ஒர்க்கிங் காம்ஸ்னு மாற்றிக்கிறேன். அண்ட் தென் இந்த லேயருக்குள்ளே போய்க்கலாம். இப்போ இந்த காம்போசிஷன் இருக்குது, இதை நான் ஹாஃப்க்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணி இதை நான் மேலே போட்டுக்கலாம். இதை நான் ஃபஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் பண்ணிடுறேன். ப்ரீ கம்போஸ் பண்ணி இதை நான் லீவ் ஆல் தி ஆட்ரிபியூட்ஸ் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். மூவ் ஆல் தி ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தா இந்த காம்போசிஷன் சைஸ்க்கு எனக்கு இந்த லேயர் மாறிடும். ஸோ எனக்கு அது வேணாம். ஸோ எனக்கு இந்த மாதிரியே இருந்தால் போதும். ஸோ அதனால் லீவ் ஆல் தி ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு இதை நான் 0 1 அப்படின்னு மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காம்போசிஷன் க்ரியேட் ஆகிருக்கும். இது நம்மளோட இமேஜஸ். ஸோ இதை நான் ஒரு ஃபோல்டரில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இமேஜஸ். ஸோ இப்போ இந்த 0 1ல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நம்ம இதை டச் பண்ண வேணாம். இதை மட்டும் அனிமேட் பண்ணலாம். இந்த லேயரை இங்கே மட்டும் அனிமேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆரில் ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இதை ஷிஃப்ட் கீ எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போது என்ன பண்ண போகிறோம், 5 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம். மூவ் பண்ணி இங்கே ஒரு 2 கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்கேலுக்கு ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் இந்த 100ன்னு இருக்கிறத 0ன்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5 ஃப்ரேம்ஸ் போய்ட்டு இந்த கீ ஃப்ரேம்லேருந்து இந்த கீ ஃப்ரேம் ஈஸியாக ஜம்ப் ஆகிறதுக்கு கேங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ 2 ஃப்ரேம் மூவ் பண்ண போகிறோம். அதனால் பேஜ் டவுன் 1 2 பேஜ் டவுன் யூஸ் பண்ணுறேன் ஷார்ட்கட். அப்புறம் 2 கீ ஃப்ரேம் மூவ் பண்ணி இதை நான் 110ன்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பேஜ் டவுனுங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் மூவ் பண்ணி நான் ஒரு ஃப்ரேம் முன்னாடி வந்துக்கிறேன். இப்போ நான் 9 ஃப்ரேம் கேப்பில் இன்னொரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இதை நான் 97 அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பேஜ் டவுன் யூஸ் பண்ணுறேன். 10 கீ ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இதை 100ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இப்போ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது நம்மளோட கிராஃப் எடிட்டர். இதில் இந்த பட்டன் நமக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீட் கிராஃப் வரும். இதை நான் வேல்யூ கிராஃபாக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பட்டன் எனேபிளாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை இப்படி நான் செலக்ட் பண்ணி இந்த பட்டனில் ECS கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி ECS கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி ECCன்னு கொடுக்குறேன். இந்த பட்டனை இதை நான் இந்த மாதிரி ஸ்லைட்டாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி ECS அவுட் கொடுத்துட்டு இதை நான் இந்த சைடாக மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை செலக்ட் பண்ணி இந்த பட்டன் ஆட்டோ பிஸியை இதை கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி இதை நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இதையும் ஸ்ட்ரைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு இழுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேம் ஸ்டெப்பை ரொட்டேஷனுக்கும் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரொட்டேஷன் கே ஃப்ரேமுக்கு வந்துட்டு இதோட வேல்யூவை ஒரு சம்திங் லைக் 15 மாற்றிக்கலாம். 15 மேபி நமக்கு இங்கே தெரியாதனால நான் இப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணி 15 மாற்றுறேன். சம்திங் லைக் மைனஸில் கூட மாற்றிக்கலாம். -30 வச்சுக்கலாம். இப்போதைக்கு -30 வச்சுட்டு இந்த கீ ஃப்ரேமை நான் இந்த சைடு மூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்துக்கிறேன். அதாவது இந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு இதை வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ளஸ்க்கு மாற்றணும். ப்ளஸ்க்கு மாற்றுறதுக்கு சம்திங் லைக் 8 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி Ctrl+C காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 0க்கு வந்துருச்சு. இப்போ சம்திங் லைக் லைட்டாக மைனஸில் போகணும். -3 வச்சுக்கலாம். லைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் 0. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண அதே மாதிரி கிராஃப் போகணும். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ECS கொடுக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ECS அவுட் கொடுத்துட்டு இதை நான் ஸ்லைட்டாக இந்த சைடு இழுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ பேஸியை கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி ECS கொடுத்துட்டு இதை நான் இப்படி ஸ்லைட்டாக இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி ECS இன் கொடுத்துக்கிறேன். இதை நான் இப்படி இழுத்துக்கிறேன் ஃபுல்லாக. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன் கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணி இதை ஸ்லைட்டாக ஒரு 2 கீ ஃப்ரேம் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஆஃப்செட் கிடைக்கும். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் அனிமேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு பிஎஸ்சி ஃபைலை இப்படி அப்லோட் பண்ணும்போது பிஎஸ்சியில் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் ஃபைலில் டெக்ஸ்ட்டாக வச்சுருப்போம். ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அது டெக்ஸ்ட்டாக ஸ்ட்ரைட்டாக மாறிடுது. அது நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இது ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கன்வெர்ட் டு எடிட்டபிள் டெக்ஸ்ட் இப்படி மாற்றும்போது டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஸோ நம்ம இப்போ இதை எடிட்டும் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஈஸியாக டெக்ஸ்ட் அனிமேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அனிமேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கன்வெர்ட் டு எடிட்டபிள் டெக்ஸ்ட் இதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ரெண்டையும் அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மீதி எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் அனிமேட்டில் ஸோ இதில் வந்து நம்ம வந்து அனிமேட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அனிமேட்டர் 1 அப்படின்னு க்ரியேட் ஆகிரும். இதில் ரேஞ்ச் ஆக்டர்னு ஒன்று இருக்கும். இதில் ஸ்கேல் நம்ம ஆட் பண்ண ஸ்கேல் இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலில் நான் 100ன்னு இருக்கிறத 215 மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆடில் ப்ராப்பர்ட்டி ஒப்பாசிட்டின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த அனிமேட்டர்லேயே ஸ்கேல் கூட இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகும். அதாவது நம்ம ஒப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வந்து நம்ம 100ல் இருக்கிறத 0ன்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஆடில் போய் ப்ராப்பர்ட்டியில் ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷனோட வேல்யூ சம்திங் லைக் 45 மாற்றிக்கலாம். இப்போ ரேஞ்ச் செலக்டருக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். 0 ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி கரெக்டாக ஒரு 15 ஃப்ரேம்ஸ் நான் 12 ஃப்ரேம்ஸ் போய்க்கலாம். 12 ஃப்ரேம்ஸ் போய்கிட்டு 100ன்னு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இப்படி ப்ளே பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அனிமேட்டரை செலக்ட் பண்ணி ஆடில் போய் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபில் கலரில் பிரைட்னஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த பிரைட்னஸோட வேல்யூ 100ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதில் ஆடில் போய் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபில் கலரில் RGB கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபில் கலரை சம்திங் லைக் ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு கலரில் மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு டிண்டட் கலரில் இருக்குது. ஸோ நான் இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக இப்படி தான் இருந்தது, எல்லோவிலேருந்து வர மாதிரி இருந்தது. நான் அதில் போய்
நான் இப்படி ஃபில் கலர் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ நமக்கு அந்த இடத்துல ஒரு கான்ட்ராஸ்ட் லைட்டாக தெரியும். ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஸ்கேல் வேல்யூவை நம்ம 300ன்னு மாற்றிக்கலாம். இந்த ரொட்டேஷன் வேல்யூவை 16 மாற்றிக்கலாம். ஸோ அது நல்லா ரொட்டேட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இதையும் நம்ம அனிமேட் பண்ணிடலாம். இதுக்குள்ளே போய் இந்த பட்டர் அல்ஃபாம்னு இருக்கிறத இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை அனிமேட்டில் போய் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அனிமேட்குள்ளே போய் ஃபஸ்ட்டு எனேபிள் பெர் கேரக்டர் 3D இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டால் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் 3D தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ நம்ம தனித்தனியாக அனிமேட் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணி அனிமேட்டில் போய் இப்போ நம்ம வந்து இங்கே எந்த ஒரு என்ன சொல்கிறது அனிமேட்டர் ஒன்று அந்த மாதிரி எதுவும் நம்மகிட்ட இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேட்டர் ஒன்று இருக்குது. இதில் அனிமேட்டர் ஒன்று இன்னும் ஆட் ஆகலை. நம்ம வந்து பெர் கேரக்டர் 3Dன்னு மாற்றுறப்ப இது ஒரு ஆப்ஷனாக செலக்ட் ஆகும். ஸோ இது கீழே இருக்கிறது தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனிமேட்டில் போய் ஃபஸ்ட்டு பொசிஷன் யூஸ் பண்ணுறேன். பொசிஷனில் இது வந்து எக்ஸ், இது ஒய், இது வந்து இசட். ஸோ எக்ஸ் வேல்யூவை நான் 13 மாற்றுறேன். ஸோ இது நமக்கு லைட்டாக கீழே இறங்கியிருக்கு. 13 மாற்றுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி கீழே இறங்கியிருக்கு. அண்ட் இது அனிமேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடில் போய் ஸ்கேல் கொடுக்குறேன். ஸ்கேல் வேல்யூவை சம்திங் லைக் 116 மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ முக்கியமாக நம்ம பண்ண போகிறது ரொட்டேஷன். ஸோ இதில் போய் ரொட்டேஷன் கொடுக்குறேன். ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ், ஒய், இசட் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள் தனித்தனி கேரக்டராக தனித்தனியாக ரொட்டேட் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல எஃபெக்ட் நமக்கு வரும். ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணி நான் இதை 19 மாற்றிக்கிறேன். மேபி 120 கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆடில் போய் ஒப்பாசிட்டின்னு கொடுக்குறேன். ஒப்பாசிட்டியோட வேல்யூவை 0 ஆக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபில் கலர் RGB கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் ரேஞ்ச் செலக்டருக்குள்ளே போன வாட்டி ஸ்டார்ட் வேல்யூ அனிமேட் பண்ணோம். இந்த வாட்டி ஸ்டார்ட் வேல்யூ அனிமேட் பண்ணாமல் இதில் அட்வான்ஸ்டுக்குள்ளே போய் ஷேப் வச்சு அனிமேட் பண்ண போகிறோம். ஷேப்பில் ஸ்கொயர்னு இருக்குது. ஸ்கொயர்னால் நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட்டாக அனிமேட் ஆகிறது. இதில் நமக்கு வேரியஸ் ஷேப்ஸ் இருக்குது. இதில் வந்து ரேம்ப் அப் கொடுத்தா ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக முடியும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு க்ரியேட் ஆகும். அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து ஈஸ் ஹை ஈஸ் லோவை நம்ம அனிமேட் பண்ணோம். ஈஸ் ஹைங்கிறது என்னென்னா இப்போ வந்து ஒரு 2 கீ ஃப்ரேம் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இந்த மாதிரி ஷேப்பில் நான் ஒரு பொசிஷன் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இதை நான் இப்படி மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் அதை சோலோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதை செலக்ட் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஈஸிஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீட் கிராஃப்ட்குள்ளே போய்க்கலாம். அப்போ தான் நமக்கு இது புரியும். இதை செலக்ட் பண்ணி ஈஸிஸ் கொடுத்தா ஸோ இதோடைய ஆங்கிள் இதில் பார்த்திங்கன்னா இங்கே பர்சன்டேஜ் காமிக்கிறதில்ல 50%. ஸோ அதுதான் அந்த அங்கே இருக்கிற ஈஸ் ஹைனா இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு இதோட இன்ஃப்ளூயன்ஸ் 50%. அதே மாதிரி ஈஸ் லோங்கிறது அடுத்த ஆப்போசிட் ஆக்ஷன் எண்டில் வேல்யூவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இங்கே 50. ஸோ நான் 50-15 கொடுத்தேன்னா எனக்கு என்னுடைய அனிமேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி நடுவில் அனிமேட் ஆகி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக நடுவில் ஒர்க் ஆகும், லாஸ்ட்டில் ஸ்லோவாக முடியும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக புரியுறதுக்காக இந்த கீ ஃப்ரேம்ஸை நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே நட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்லோவாக இருக்கும், இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும், இங்கே ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஃபுல் மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ 50ங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. நான் இன்னும் நல்லா இழுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, எண்டிங்கில் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. ஆனால் இங்கே மட்டும்தான் மூமெண்ட் இருக்கும். ஸோ அது எக்ஸ்ட்ரீமு. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக போல் நம்ம வந்து 50ல் தான் வைக்கிறோம். ஸோ அதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த லேயருக்குள்ளே போகிறேன். லேயருக்குள்ளே போய் ஈஸ் ஹையை நான் 50ஆக மாற்றிக்கிறேன், ஈஸ் லோவையும் 50ஆக மாற்றிக்கிறேன். ஸோ ஈக்குவலாக இருக்கும். ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி நடுவில் ஒரு அனிமேஷன் ஆகி எண்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் அதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேம் வைக்கணும். இப்போ கீ ஃப்ரேம் வைக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆஃப்செட் வேல்யூ தான் அனிமேட் பண்ணணும். ஸ்டார்ட் எண்ட் வேல்யூ அனிமேட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆஃப்செட்டில் ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஆஃப்செட்டில் 0ல் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணாமல் இதை நம்ம லெஃப்ட் சைடு இழுத்தா மைனஸ்க்கு போகும். ஸோ ஆஃப்செட் மட்டும் -100 to 100 இருக்கும். ஸோ அதனால் நம்ம -100க்கு போய்ட்டு கரெக்டாக ஒரு 1 செகண்ட் 1.5 செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு 100க்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான்.
ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்து நான் இப்போ 2 செகண்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் நான் இதில் உள்ளே போய் வியூ ப்ரெஸ் பண்ணுறேன். இதை நான் இந்த மாதிரி இழுத்துக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த I01ல் இப்போ நமக்கு இதோட ஒர்க் முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ I02 பார்த்திங்கன்னா இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதை மறந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த சைட் எலமெண்ட்ஸ் மறந்துட்டோம். ஸோ அதனால் இதை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நான் வந்து FL01 இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போ நான் பென் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இதை நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி இந்த மாஸ்க்கை கூட நம்ம டெலிட் பண்ணிவிட்டு G ப்ரெஸ் பண்ணால் பென் டூல் வரும். இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து FL03 அப்படின்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணுறேன். இதை டெலிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த அனிமேஷனுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆங்கர் பாயிண்ட்லேருந்து தான் நமக்கு அனிமேட் ஆகும். ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு இந்த டூல் பேன் பிஹைண்ட் டூல் எடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை எடுத்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். இதை எடுத்து ஆங்கர் பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதோடைய ஆங்கர் பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டில் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் கொடுத்த ஸ்கேல் வேல்யூவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் அனிமேஷன் இதுலேயும் கிடச்சிருச்சு. ஸோ யூ ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்கேல் வேல்யூ இந்த வேல்யூக்கு கொண்டு போய் இதை நான் 120 மாற்றிக்கிறேன். அண்டு இதுக்கு போய் இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்காக 94 மாற்றிக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் போய் ரொட்டேஷனையும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வியூ ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேமில் ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா -30 இருக்குது. நான் அதை வந்து +30 மாற்றுறேன். அண்ட் இதுக்கு வந்து இதை -8 மாற்றிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து இதை +3 மாற்றிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பண்ண மாதிரி. ஸோ நமக்கு இது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி FL02ல் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அதே மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்ணி இந்த லேயரை மட்டும் நான் ஒரு 2 ஃப்ரேம் மட்டும் நான் கட்டிக்கிறேன். 3 ஃப்ரேம் நான் கட்டிக்கிறேன். ஸோ ரெண்டும் நமக்கு தனித்தனியாக வர மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் FL03 செலக்ட் பண்ணி நம்ம காப்பி பண்ணது அப்படியே இருக்குது. நம்ம அப்படியே அதை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ நமக்கு இதுவும் ஓகே தான். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இதுலேயும் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 ஃப்ரேமில் கட்டிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 4 லேயரையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஸ்கேல் வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதில் போய் ஸ்கேலை மட்டும் ப்ரெஸ் பண்ணி இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து இதை நான் 116 மாற்றிக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் கூட போய் 220 கூட மாற்றிக்கலாம். மேபி 180 வச்சுக்கலாம், அவ்வளோ வேணாம். அப்புறம் இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து இதை வந்து நான் 80 மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேல் வேல்யூ மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த லேயரோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்கேலை நான் டெலிட் பண்ணிட்டு இந்த கீ ஃப்ரேம் நமக்குன்னா டெலிட் ஆயிரும். இதை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணி இதை கீ ஃப்ரேம் எடுத்து விட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன்.
நம்ம ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி ஸ்கேலில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸாஜரேட்டட் மோஷன் கிடச்சிருச்சு. ஸோ மேபி இந்த இடத்துல இது இந்த இடத்துலேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த செகண்ட் லேயர் வந்து இன்னும் ஒரு 1 ஃப்ரேம் இன்னும் 2 ஃப்ரேம் கூட நான் கட்டிக்கலாம். ஸோ ஐ திங்க் ஓகே. இப்போ டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த லேயருக்கு வந்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக ஒரு 4 செகண்டுக்கு போய்க்கலாம். 4 செகண்டில் போய் இந்த லேயரை இந்த சைடு இப்படி இழுத்துக்கலாம். இப்போது 4 செகண்ட் இது ஸ்டார்ட் ஆகி 8 செகண்ட் சம்திங் லைக் 7 செகண்டே வச்சுக்கலாம். 7 செகண்டில் இங்கே ஒரு பொசிஷன் கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். P ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இதை நான் வந்து ஒரு ஷிஃப்ட் பேஜ் டவுன் யூஸ் பண்ணி ஒரு 20 ஃப்ரேம்ஸ் மூவ் பண்ணிக்கிறேன். 20 ஃப்ரேம் மூவ் பண்ணி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூவை இந்த சைடு இப்படி நான் இழுக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு முன்னாடி நான் அதை ரைட் கிளிக் பண்ணி செப்பரேட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் எக்ஸ் அண்ட் ஒய் பிரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஒய் வேல்யூவை நான் கீ ஃப்ரேமை எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம எக்ஸ் மட்டும் தான் அட்மிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி கிராஃப் எடிட்டருக்குள்ளே போய் இங்கே வேல்யூ கிராஃபில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேல்யூ கிராஃபில் இந்த வேல்யூவை ஈஸ் அவுட் கொடுத்துட்றோம். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி ஈஸின்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்திங் லைக் திஸ். இப்போ என்னென்னா ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகி இந்த இடம் வரும்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வேல்யூ கிராஃபுங்கிறதுனால இந்த வேல்யூ தான் எக்ஸாக்டான வேல்யூ 500 தான் இங்கே இருக்குது. ஸோ 500 to இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 1300. ஸோ 1000. ஸோ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1300 போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வேல்யூ கிராஃபுங்கிறது வேல்யூவை ஸ்ட்ரெயிட்டாக காட்டும். ஸோ நம்ம அங்கே வந்து ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல இந்த லேயரை ட்ரிம் பண்ணிடலாம். இந்த கீ ஃப்ரேம் எக்ஸாக்டாக வரும்போது இதை நான் வந்து ஆல்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி இந்த லேயரை நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இழுத்து இப்படி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இந்த இழுத்து இப்படி வச்சு இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து இந்த சைடு போயிருக்க இந்த இதை பிடிச்சி நான் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஆப்போசிட் ஆக்ஷனுக்கு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை நான் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ தட் இந்த லேயரோட ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துடும். இப்போ யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்து மறுபடியும் இதை நான் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி போயிட்ட மாதிரி. நெக்ஸ்ட் இதை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி இதை இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இதை மறுபடியும் நான் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிராஃப் எடிட்டர் செக் பண்ணோன்னா அந்த கிராஃப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதான் நமக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல நான் என் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம இதை ப்ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நான் டைமிங் செக் பண்ண தான் இப்படி வச்சேன். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது நம்ம எல்லாமே ஒரே செகண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே நிற்கிது. ஸோ அது மாதிரி இல்லாமல் நான் இந்த இமேஜை நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இமேஜ் வர மாதிரி இருந்தால் ஸோ நமக்கு டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு இமேஜ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு 02 இருக்குது. ஸோ நம்ம இது இன்னும் அனிமேட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா I01ஐயே I02க்கும் I03யோட இந்த நேமை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இமேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற அனிமேஷனை மட்டுமே அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜரலாக பண்ணுறது. ஸோ இப்படி தான் டெம்ப்ளேட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்னென்னா இதை போய் நம்ம இந்த ஃபோல்டரில் போய் இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது வெளியில் இந்த அனிமேஷன் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதே மாதிரி இது டெக்ஸ்ட்டுங்கிறதுனால நம்ம டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த i02வையும் i03யையும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். அப்புறம் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ இது i04ன்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து i02ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற i02வை எனக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி ஸ்டார்டிங்கில் m அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஸ்டார்டிங்கில் m அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டோட ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கன்வெர்ட் எடிட்டபிள் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ i02க்குள்ளே போய் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணி இப்படி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். இப்போ இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ இதை ஓப்பன் பண்ணி அப்படியே இமேஜை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சோர்ஸ் நேமில் 01 இருக்குது. இங்கே பாருங்கள் 01 இதான் இந்த இமேஜ். ஸோ இதை வந்து நான் வந்து பிளேஸ் ஹோல்டர்னு மாற்றிக்கிறேன் நமக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி. இல்லைனா நான் எனக்கு பிளேஸ்னு கூட வச்சுக்கலாம். இல்லைனா ஹோல்டர்னு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஹோல்டர் 01 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஹோல்டர் 01 இருக்குது. இப்போ இந்த ஹோல்டர் 01 டூப்ளிகேட் பண்ணால் ஹோல்டர் 02ன்னு வரும். ஸோ இந்த ஹோல்டர் 01 பாருங்கள் யூஸ்டு 2 டைம்ஸ்னு இருக்குது. அதாவது நம்மளோட i01லையும் i02லையும் இது யூஸ் ஆகிருக்கு. ஆனால் ஹோல்டர் 02 எங்கேயுமே யூஸ் ஆகலை. ஸோ நான் இந்த i02ல் ஹோல்டர் 01 லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இப்போ ஹோல்டர் 02 இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ஹோல்டர் 02க்குள்ளே வந்து இந்த mi01 இருக்குல்ல, அதாவது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதுதான் நம்மளோட ஒரிஜினல் லேயர், இந்த லேயர். ஸோ இந்த லேயருக்கு இங்கே கூட வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த இமேஜை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹோல்டர் 02க்குள்ளே வரேன். அதாவது இந்த இமேஜ் இருக்கிற இடம் இங்கே வந்து இந்த லேயரை நான் டெலீட் பண்ணிட்டு இங்கே நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் இப்படி மூவ் பண்ணி நல்லா சென்டர் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ i02 இருக்குல்ல, i01 மாதிரி i02 நம்ம டூப்ளிகேட் பண்ணது அது வந்து பார்த்தா இது சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஹோல்டர் 02 நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணால் இந்த அனிமேஷன் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா i02வை டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ i03 கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றணும். டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு m03க்கு போகணும். ஸோ m03யில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கன்வெர்ட் டு எடிட்டபிள் டெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். அப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். i03க்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம். அதுக்கு இந்த 0304 இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணால் இப்படி சேஞ்ச் ஆகும். இதை நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சோர்ஸ் நேமுக்கு வந்துட்டு இது ஹோல்டர் 02 இருக்குது. இந்த ஹோல்டர் 02வை டூப்ளிகேட் பண்ணி ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு m013க்கு போய் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஹோல்டர் 03யில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே இருக்க லேயரை டெலிட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி இப்போ இது எங்கே இருக்குன்னே தெரில, இதை நமக்கு ஈஸியாக தெரியுங்கன்னா இந்த லேயரோட கலரை மாற்றலாம். அண்ட் இன்னொன்று என்ன பண்ணலான்னா ஈஸியாக பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஹோம் அமுக்குனா என்ன லேயராக இருந்தாலும் நம்மளோட சென்டரில் வந்து நின்றோம். ஸோ கண்ட்ரோல் ஹோம் அமுக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு இந்த லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இதை சரி பண்ணுறதுக்கு இதை சின்னது பண்ணலாம், இல்லைனா இந்த காம்பஸனே பெருசு பண்ணலாம். ஸோ நான் இந்த காம்பஸனே பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ தட் இமேஜோட குவாலிட்டி நமக்கு கொஞ்சம் ரீட்டைன் ஆகும், அதுக்காண்டி தான். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி எட்ஜ் இருக்குது நமக்கு இந்த மாதிரி ஒரு கட் அசிங்கமாக தெரியும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணி G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பென் டூல் வரும். அங்கே இந்த மாதிரி ஒரு பென் டூலில் ஒரு பாத் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி மாஸ்க்குள்ளே போய் இதை வந்து சப்ராக்ட் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதையும் சப்ராக்ட்னு மாற்றிட்டு இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர் வரும். இந்த ஃபெதரோட வேல்யூவை 115 மாற்றிக்கலாம். இதையும் 115 மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் எட்ஜ் கிடச்சிருச்சு. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி இதை நான் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இதையும் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எந்த கட்டும் இல்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு P ப்ரெஸ் பண்ணி இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு
இந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணி என்னோடய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதை நான் வந்து இங்கே நான் டெலிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த I03 டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ I04 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஹோல்டு 03 டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆல்ட் ஹோல்டு பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹோல்டு 04 போய் இந்த இமேஜை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி இங்கே நான் வச்சிட்றேன். இப்போ நான் இந்த லேயருக்கு வந்து நான் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு அந்த அனிமேஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மட்டும் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் லேயரை நம்ம வச்சுருக்கனால. ஸோ ஸ்பேஸிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இது எனக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு 4 இமேஜ் அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த மெயின் லேயருக்கு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் I04 இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணால் I01 இருக்குல்ல, இந்த I01 இந்த I02 ஆல்ட் ஹோல்டு பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிறேன். அதே மாதிரி I03 இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்டு பண்ணி இப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே நான் 4 மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ளேம்னு இருக்குல்ல கீழே, இந்த ஃப்ளேமில் இருக்க லேயரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்க இந்த ஃபயர் லேயரை தூக்கி இந்த சைட் போட்டுக்கலாம். இந்த சைட் போட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா இது ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் டைம் ரீமேப்பிங் கொடுத்துடலாம். எனேபிள் டைம் ரீமேப்பிங் கொடுத்துட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் போய் ஆக்சுவலி அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி லூப் அவுட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த லேயரை இப்படி நான் இழுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த லேயர் முடிஞ்சதும் அடுத்தது ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இந்த டைமே திரும்ப வந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த லேயரை 2-3 டைம் கண்டினியூஸாக வச்ச மாதிரி நமக்கு மாறிடும். லூப் அவுட் கொடுக்குறப்ப இந்த கீ ஃப்ரேம் இந்த டைம் வரும்போது பாருங்கள் 5-7 செகண்ட்ஸ் வந்ததுமே டக்குன்னு 0க்கு போயிடும். திரும்ப அது ஸ்டார்ட் ஆகும், திரும்ப 0க்கு போகும், திரும்ப ஸ்டார்ட் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அதான் வேணும். இதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். நான் ரொட்டேஷன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது எப்படி நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் ஸ்க்ரீனுக்கு மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த லேயரை இந்த சைடு மூவ் பண்ணிட்டு ரொட்டேஷன் பண்ணி இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டைமிங் கொஞ்சம் சேஞ்சாக டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காக இந்த லேயரை நான் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நமக்கு இது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த லேயரை தூக்கி இந்த சைட் ஸ்டார்டிங்கில் போட்டுக்கிட்டு இதை நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. நான் ப்ளே பண்ணால் எனக்கு இது இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேயரை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த லேயரோட டைமிங்கை இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் இந்த இடத்துல முடியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட்டு ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் டைம் ரீமேப்பிங் கொடுத்துட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு லூப் அவுட் கொடுத்துறேன். ஸோ இந்த லேயரில் எதுவும் இல்லைனா நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் நான் இந்த மாதிரி இழுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டைமிங் நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இதை இன்னொரு டைம் டூப்ளிகேட் பண்ணி இதோட டைமிங்கையும் நான் லைட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ நமக்கு நிறையா பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மேபி இந்த லேயரோட ஒப்பாசிட்டியை மட்டும் நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான். ஸோ ஆல்சோ இதோடதையும் நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன், இதோடதையும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவும் தெரியாதனால லைட்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த லேயர் எல்லாமே நான் லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ணிக்கிறேன்.
டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே I01 இருக்க இந்த லேயரை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் 01 மட்டும் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இதை ஜஸ்ட் 02